சுதந்திர தினத்தன்று பாஜக பைக் பேரணி செல்ல நிபந்தனையுடன் அனுமதி அளித்தது சென்னை உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் எழுமிக்கலாம். சுரேஷ், வணக்கம். என்னென்ன நிபந்தனைகளை வழங்கியிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன பேரணி நடத்த அனுமதி மறுத்ததை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணபிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை இன்றைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், இந்த பைக் பேரணிக்கு அனுமதி மறுத்ததில் எந்த ஒரு அரசியல் காரணமும் இல்லை, தேசிய கொடியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது என்று விளக்கமளித்தார். மேலும் தேசிய கொடியினுடைய விதிகளின்படி அது தரையில் பட அனுமதிக்க கூடாது, சேதம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட அரசியல் சாசன பதவி வகிப்பவர்களின் வாகனங்களில் மட்டுமே தேசிய கொடியை பறக்க அனுமதிக்க முடியும், வேறு வாகனங்களில் பறக்க அனுமதிக்க முடியாது என்று விளக்கமளித்தார். அதே போல தேசிய கொடியுடன் பேரணி நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். இன்றைக்கு தற்போது 200 பைக்குகளில் தேசிய கொடி பேரணி செல்வோர் அத்தனை பேரும் ஒழுங்கை பின்பற்றுவார்கள் என்று கூற முடியாது. அவர்கள் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் வாகன விதிகளை மீறலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் தேசிய கொடி விதிகளை மீறியும் அவர்கள் செயல்படலாம் என்றும் அவர் ஒரு அச்சத்தை பதிவு செய்தார். சுதந்திர தினத்தை கொண்டாடுவதாக இருந்தால் அறப்பணிகளை மேற்கொண்டு வீட்டில் கொடியேற்றி அவர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடலாம் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கமளித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் இது மாதிரி மறைமுகமாக தங்களுடைய அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை அரசு தடுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். கொடியை கொண்டு செல்வதற்கு விதிகள் எதுவும் தடை செய்யவில்லை என்றும், எல்லோரும் சுதந்திரத்தையும் அந்த சுதந்திர போராட்டத்தையும் மறந்துவிட்ட காரணத்தினால் அந்த பைக்குகளில் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் இந்த தேசிய கொடியை ஏந்தி அவர்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டமானது வகுக்கப்பட்டிருந்தது என்று விளக்கமளித்தார். அது மட்டுமல்லாமல் நிராகரித்த உத்தரவுல போக்குவரத்து நெருக்கடி, குறுகலான சாலை போன்ற காரணங்கள் சொல்லிய நிலையில் தற்போது வேறு காரணங்களை அரசு தரப்பில் முன்வைக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். தேசிய கொடி மீது இந்த பேரணி செல்வோரும் மரியாதை வைத்திருக்கிறார்கள். அந்த கொடியை ஏந்தி செல்வது என்பது இந்திய குடிமகனின் ஒரு அடிப்படை உரிமை. அதனால் நாங்கள் எந்த ஒரு அவமரியாதையும் தேசிய கொடிக்கு இழைக்க மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். பைக் பேரணி மட்டுமல்லாமல் சைக்கிளில் பேரணி செல்வதற்கும் நடந்து செல்வதற்கும் கூட அரசு அந்த அனுமதியை மறுத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன், சுதந்திர போராட்டத்தின் போது தேசிய கொடி ஏந்தியதற்காக உயிரை தியாகம் செய்த திருப்பூர் குமரன் உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய சூழலில் துரதிருஷ்டவசமாக 77 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த தேசிய கொடியுடன் ஒரு பைக் பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிருப்தியை நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். அத்துடன் தற்போது இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அந்த விதி மீறல் நடைபெறும் என்ற ஒரு அச்சம் அரசுக்கு தேவையில்லை என்பதால் எந்த ஒரு பேரணியையும் தடை செய்யக்கூடாது. தேசிய கொடியை மரியாதையுடன் கண்ணியமாக எடுத்துச் செல்ல வேண்டும். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. பேரணியில் பங்கேற்பவர்கள் தேசிய கொடிக்கு அவமரியாதை செய்யும் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையுடன் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த பேரணிக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் இன்று இரவு 10 மணிக்குள் இந்த பேரணியில் பங்கேற்பவர்கள் குறித்த விவரங்கள், அவர்கள் செல்ல வேண்டிய அந்த வழித்தடம் உள்ளிட்ட விவரங்களை காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.